முன்னெல்லாம் வந்து ரொம்ப அவர் அவர் வந்து எப்போ சொல்கிறது, இந்த காதல் மன்னன், அமர்க்களம் இந்த காலமெல்லாம் இருந்தது இல்லையா? அப்போல்லாம் வந்து ப்ரெஸ்ஸை ரொம்ப ரெகுலராக அவர் மீட் பண்ணிகிட்டு இருந்தார். எவ்வரி வீக்கு நம்ம மீட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். அபிராமிபுரத்தில் அவருடைய ஆஃபீஸு போனோம்னா, நம்ம ஃப்ரீயாக உட்காந்து பேசலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருப்பார். ப்ரெஸ்ஸை அவ்வளோ மதிப்பார் அவர். ஓகே. சஜஷன்லாம் கேட்பார். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பேசுவார். அசல் வரைக்கும் அது இருந்துச்சு. அசல் படத்தில் தான் அவரை நாங்கள் கடைசியாக பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் யாரையுமே சந்திக்கல. அப்படியா? ஆமாம். அந்த படம் வந்து சிவாஜி வீட்டில் பூஜை போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த பூஜைக்கு ரஜினி வந்திருந்தார். ரஜினியும் அஜித்தும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அங்கே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய நட்பு ஒன்று ஏற்பட்டுச்சு. அந்த நட்பின் அடிப்படையில் ரஜினி சில அட்வைஸ் எல்லாம் அஜித்துக்கு பண்ணதா சொல்கிறாங்க. அதில் வந்து முதல்ல நீ ப்ரெஸ்ஸை தள்ளி வை, அவங்களோட நீ நெருக்கமாக பழகுனன்னா நீ முன்னேற முடியாது, ஒன்றை வந்து நீ ஹைட் பண்ணிக்கோ அவங்கள்ட்டேருந்துன்னு அவர் சொல்லி, அதற்கப்புறம் தான் அஜித் முற்றிலும் மாறினார்னு ஒரு செய்தி இருக்குது. அது உண்மையாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரஜினியும் அப்படி தான் இருந்தார். இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படி தான் இருக்கார் அவர்.